ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது டிஎன்இபியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அந்த கேம்ப் எப்போ நடத்த போகிறாங்க, இந்த கேம்பில் என்னென்ன சொல்யூஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், என்னென்ன சொல்யூஷன்லாம் சரி செய்யப்படும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. 707 அப்படின்னு சொல்லி செய்தி வெளியீடு என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/4/2025 இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பாக 5/4/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் சிறப்பு முகாம் மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து இபி ரிலேட்டடான சர்வீசஸ்க்கு வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இபி ஆஃபீஸ்லேயே தான் இந்த கேம்ப் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கேம்பில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் அவங்க வந்து சரி செய்வாங்க, அதாவது என்ன மாதிரி புகார்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பதிலளிப்பாங்க, ஸோ அது சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மின் கட்டண தொகை, மின் மீட்டர்கள், குறைந்த மின்னழுத்தம், சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சார தொடர்பான புகார்கள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, அதாவது 5/4/2025 சனிக்கிழமை அன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மின்வாரிய செயல் பொறியாளர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் OMM அலுவலகத்தில் ஒரு நாள் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பெறப்படும் மின் மீட்டர்கள், குறைந்த மின்னழுத்தம், சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சாரம் தொடர்பான புகார்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு தீர்வு தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற இபி ஆஃபீஸில் தான் இந்த கேம்ப் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு இபி தொடர்பான சந்தேகங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இபி தொடர்பான புகார்கள் எதனா இருக்குது, ஸோ மின் மீட்டர் எந்த ஒர்க் ஆகலை, அதாவது இபி மீட்டர் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, ஸோ இபி ரீடிங் வந்து அதிகமாக போகுது, சரியாக ப்ராப்பராக எடுக்கலை, அதுக்கப்புறம் உங்களுடைய ஏரியாவில் வந்து லோ வோல்டேஜாக இருக்குது, ஸோ ப்ராப்பராக எங்களுக்கு வந்து கரண்ட்டு கிடைக்க மாட்டேருந்து அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக இருந்தாலும், அடுத்தது நேம் சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஏரியாவில் ஸோ தாழ்வழுத்த மின் கம்பம், அதாவது கம்பி போகுது, ஸோ எங்களால் ப்ராப்பராக அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இபி ரிலேட்டடான எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு லெட்டர் மூலமாக, ஸோ அது ரிலேட்டடான ஃபைல்ஸோட நீங்கள் வந்து இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போனாலும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான தகவல்கள் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் இந்த கேம்ப் மூலமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நேம் கரெக்ஷன்ஸ், அது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால் பண்ண முடியல, ஆன்லைனில் பண்ண முடியல, நேரில் போய் பண்ண முடியல, ஸோ நான் நிறைய நாள் மனு கொடுத்தேன், அது வந்து எனக்கு சால்வ் பண்ண முடியல, அதுக்கப்புறம் இபி ரிலேட்டடான மொபைல் நம்பர் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்தமாரி எல்லா சர்வீசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேம்ப் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஐரேஞ்சில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுடைய புகார்களுக்கு வந்து சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இபி ரிலேட்டடான எதனா இஷ்யூஸ் இருக்குது, உங்கள் வீட்டு, அதாவது உங்கள் ஏரியாவில் லைட் இல்லை, ஸோ அதாவது போஸ்ட் கம்பம் இல்லை, ஸோ ப்ராப்பராக ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது அப்படின்னாலும் சரி, லோ வோல்டேஜாக இருக்குது அப்படின்னாலும், ஸோ இந்தமாரி எந்த இபி ரிலேட்டடான இஷ்யூவாக இருந்தாலும் இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய இஷ்யூஸை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கேம்ப் வந்து நாளைக்கு காலையில் 11 மணிலேருந்து நடக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.